My families ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ಸಮಸ್ಯೆக்கு கொஞ்சம் ஜெகன்னா ಸಮಸ್ಯೆக்கு ಇಂತಚಂತಿ ಇಂತ ಸೊಕುಸರತಾಂತು இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா என்னோட ஃபேஸ்ல வந்து அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏனா ஆல்ரெடி டைட்டில்லே போட்டுருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து நேற்று சாயங்காலம் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் வேலை எல்லாமே பாவம் ரொம்ப வேலை என்னை கூட்டிகிட்டு 6 மணி வரைக்குமே வேலை பார்த்துட்டு நீ வா கண்டிப்பாக நீ வா அட்லீஸ்ட் நான் இந்த வருஷம் இருக்கிறது ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க. மோமோஸ் வாங்கி கொடுத்தாங்க, பானிபூரி வாங்கி கொடுத்தாங்க, பேல்பூரி அந்த இங்கே வந்து சாட்டு அப்படின்னு இருக்கும் அதை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லஸ்ஸி அந்த ஜூஸ் மாதிரி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதை வாங்கி கொடுத்தாங்க. இது எல்லாமே வாங்கி கொடுத்ததை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க கையால் தான் நான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ அது என்ன அப்படின்னா கழுத்துக்கு வந்து அந்த புள்ளி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ரொம்ப திக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அவர்கிட்ட கேட்டேன் கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னா இது அந்த அளவுக்கு ஆகாது. நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் கொலுசு வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு புதுசாக வாங்கவே இல்லை. இது வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி ஸ்டோன் வச்சு கொலுசில் வந்து இந்த மாதிரி சவுண்ட் வருது பாருங்கள், ஜெல் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்மல் வாங்கிக்கிட்டேன். இப்போ இது ரொம்ப குட்டியாக இருக்கும்போது ஏதாவது நம்ம நல்லது கெட்டது அப்படின்னும் போது நல்லாவே வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. ஸோ அதனால் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து மாஸ்க் ட்ரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. இப்போ வந்து நான் அதை எல்லாமே வேர் பண்ண போகிறேன். இது வந்து மாஸ்க் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேஸில் போடும்போது கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே வா, இங்கே வா, வா. இங்கே பாருங்கள். சார் எட்டுக்க இங்கே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க குழந்தை? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப செட்டப் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? ட்ரெஸ் நல்லா இருக்கா? சரி, நான் இப்போ வந்து வேர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஹேரிங்ஸ் வந்து போட்டு முடிச்சாச்சு. எனக்கு இந்த ஹேரிங்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த தாலி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ இந்த ஜும்காஸ் போட்டதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். என்கிட்ட வந்து இந்த கம்மல் தான் இருக்கும், குட்டியூண்டு. எனக்கு என்னோடய அம்மா வாங்கி கொடுத்தது. நான் வேலைக்கு போகும்போது எப்போவுமே பெரிய கம்மல் இந்த மாதிரி ஜும்காஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சைடு வந்து அதிகமாக கிழிஞ்சிடுச்சு. அப்படின்னும் போது அம்மா வந்து இது கோல்டில் எடுத்து கொடுத்தது எனக்கு. இன்னுமே நான் அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து சாமி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து காது ஒரு கம்மல் வந்து எங்கேயோ தொலைஞ்சிடுச்சு. அதுக்காக 2 கம்மல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், 2 ஸ்டோன் வச்ச மாதிரி சாமிக்கு. காலில் வந்து கொலுசு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. ப்ளீஸ் மிஸ் பண்ணாதீங்க. சரி வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தமிழ்நாட்டில் எப்படி போடுவோம் மெட்டி அதே மாதிரி தான் நான் இங்கே போடுவேன். எனக்கு ஒடிசாவில் இருக்கிற மாதிரி எனக்கு சுத்தமாக பிடிக்காது. காலுக்கு எப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு சூப்பராக தெரியுது. காலுக்கு கொலுசு நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே நானாக வாங்கியிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்காது. அவர் அது ரொம்ப பெரிய பொக்கிஷமாக இல்லைனாலும் கூட ஓகே, ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. இந்த கேக் கட் பண்ணியிருந்தா கூட நான் அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்திருப்பேனா இல்லைன்னு தெரியல. எனக்கு அதெல்லாமே சுத்தமாக இது பண்ண மாட்டேன். கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது அதெல்லாமே எதிர்பார்க்கவே மாட்டேன் நான் எப்போவுமே. எனக்கு தெரியும் இவங்க என் கூட இருக்க மாட்டாங்க, நம்ம எதிர்பார்க்குறது நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதிர்பார்க்காதது திடீர்னு
இந்த மாதிரி கிடைக்கும்போது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு மார்னிங்லேருந்து கொஞ்சம் வந்து மூட் அப்செட்டாக இருந்துச்சு. எப்போவுமே வேலை வேலைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே, அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு நம்ம கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் வந்து ஒரு 2 hour வந்து என்னை சுற்றி காமிச்சாங்க. வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் வந்து அங்கே வந்து போக முடியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வேலை வந்து ரொம்ப இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு லேட் ஆகிறதுனால அங்கே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. மேபி இதுக்கு மேலே போக முடியுமா அப்படின்னு தெரியல. போனால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, இன்றைக்கான வேலை எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நேற்று ஒரு நாள்லே வந்து இந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க. ஏன்னா இவங்க வந்து சீக்கிரமாகவே வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து 6 பேர் 7 பேர் என்னவோ இருந்தாங்க. 4 பக்கமும் செவரு எடுத்துட்டாங்க. 2 சைடு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதை எடுத்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு வந்து வேலை பாதி முடிஞ்ச அளவுக்கு தான். அந்த பெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு. இந்த பையனை பாருங்களேன், சாரீ கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஷால் எடுத்து அதில் ஷால் கட்டிட்டு என்ன தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் இருடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டில் என்ன சமையல்னு வாங்க பார்க்கலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தோட்டத்தில் கீரை இருந்துச்சு பார்த்தீங்களா, தண்டுக்கீரை. அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதுவும் போட்டு பொரியல் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து தண்ணி சாப்பாடு, இதுலேயுமே இருக்குது, அதுக்கப்புறம் இதுலேயுமே இருக்குது. 2 இதுலேயுமே சட்டிலையுமே இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து தோசை போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, நேற்று அரைச்சி வச்சுருந்த தோசையை. இது பாருங்களேன் எப்படி கத்துதுன்னு பூனை. இங்கே பாருங்கள் எப்படி ஏறுதான்னு. முதல்ல குட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் இந்த பூனை. ரொம்ப பெருசாகிடுச்சு. இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு வெயிலாக இருக்குன்னு. மாமியார் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு மார்னிங்லேயே சொல்லியிருப்பேன், வீடியோ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபேஸ் மாஸ்க் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க, வீடியோ எடுக்கிறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ப்ராடக்ட்ஸ் வந்து அதான் அந்த எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தேன். பட் இது வந்து எக்ஸ்பைரி ஆகாமல் தான் இருந்துச்சு. இருந்தாலுமே கொஞ்சம் டவுட். நான் 2-3 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக வந்து நான் வாங்கிட்டு வந்தேன், நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து அதிகமாக வந்து அந்த ஒயிட் வரும் பார்த்தீங்களா, பிம்பிள்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டுட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மாமியார் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க, மாமியாரை எடுக்க சொன்னேன். கொஞ்சம் திக்காக லேயர் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப மெல்லிசாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எடுக்க முடியாமல் போயிடும் இல்லையா, அதனால தான் ரொம்ப பயந்துக்கிட்டு நான் வந்து ரொம்ப திக்காக தான் போட்டேன். அவங்களுக்கு வந்து தாடி எல்லாமே இருக்கும், கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கல, அங்கே போட்டால் ரொம்ப வலிக்கும் எடுக்கும்போது. எனக்கு தெரியும், நான் போட்டிருக்கேன். ஸோ ஹேர் எல்லாமே குட்டி இருக்கிற ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் வந்து அங்கே போடாமல் விட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நான் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் எரியுதுன்னு சொன்னார். இல்லை அது வந்து அப்படி தான் இருக்கும் முதல் ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் எடுக்கும்போது அந்தளவுக்கு வலிக்காது, கொஞ்சம் சுள்ளுன்னு மட்டும் இருக்குங்க, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல் தடவை தான் அவருக்கு வந்து இதை பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அவர் வந்து கொஞ்சம் பயந்துட்டார். ஃபஸ்ட்டு டைம் இதை ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானே வீடியோ எடுக்கிறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நான் கீழே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோவில் பார்க்கும்போது நானே எடுக்கும்போது வரல, நான் பயந்துட்டேன் உண்மையாகவே. ஐயோ போச்சு முகம் இதுக்கு மேலே இப்படி தான் இருக்கும், இதுக்கு மேலே எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பயப்படுத்திட்டேன்னா, ஐயோயோ உன்னால் நம்பி தானே நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு இது செம்ம காமெடி. நானும் என்னோடய மாமியாரும் உட்காந்து சிரிச்சுட்டே இருந்தோம். அவர் வந்து ஐயோ அம்மா வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சொன்னேன் வரும் சும்மா இட்டு, அது காஞ்சதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அதை எடுக்க ஆரம்பித்தேன். பாருங்கள் என் ஹஸ்பண்ட் எப்படி வந்து வளைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லுன்னு. இப்போ நம்ம ஐப்ரோ ஷேப் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதோட கொஞ்சம் கம்மியாக தான் வலி இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ரிசல்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. அவங்களோட ஸ்கின் பாருங்களேன், அந்த தாடிக்கிட்ட பாருங்கள், அதுக்கப்புறம் அவங்களோட அந்த
நெத்திக்கிட்ட அந்த இது சின்கிட்ட எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்லடா போட்டதுக்கு நல்லா ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 105 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இது ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேஸில் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா என்னோடய ஃபேஸில் வந்து குட்டி குட்டியானதாக இருக்கும். ஃபேஸில் பிம்பிள்ஸ் அதிகமாக எனக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நான் அதிகமாக என்னோடய ஃபேஸை வந்து மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நாளாக வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டேன் கூட வந்து இதில் வந்து ரிமூவ் ஆகிடும். அதிகமாக வெயிலில் போகிறவங்க வந்து தயிர் அதுக்கப்புறம் கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள். அது டேன் ஆகிற இடத்துல எல்லாமே கிளியர் ஆகிடும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நாள் வந்து நான் யூஸ் பண்ணல. கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால நான் வந்து யூஸ் பண்ணலை. நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வெளில போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் வந்து தயிர் அதுக்கப்புறம் கடலை மாவு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து இருங்க. அதுவே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் அந்த குட்டி குட்டிண்டியே இருக்கிறது எல்லாமே நான் எடுத்துட்டேன். அந்த ஃபேஸில் பாருங்களேன் எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருந்தார். ஐயோ வரதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதை காட்டலை. நீங்கள் உண்மையாகவே பாருங்கள் ரிசல்ட்டு. இப்போ அவங்க போடுறதுக்கு முன்னாடி எப்படி கொஞ்சம் பிளாக்காக இருந்தாங்க, அது எடுத்ததுக்கப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து ஒயிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அப்படின்றதுனால தான் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த எடுக்கும்போது அந்த ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பாருங்கள் எந்த மாதிரி குட்டியோண்டு ஹேரு அதுக்கப்புறம் அந்த ஒயிட் எல்லாமே அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் தயிர் அதுக்கப்புறம் சாலட்டு கீரை அதுக்கப்புறம் இது வந்து மாங்காய் வத்தல் போட்டு இந்த மாதிரி தண்ணி செஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடும்போது எல்லா சாப்பாடுமே போயிடும். எக்ஸஸாக இருக்காது. ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். யார் யாருக்கெல்லாமே தனி சாப்பாடு பிடிக்குமா தனி சாப்பாடு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ஹாப்பியாக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டை வச்சு ஃபேஸ் மாஸ்க்கை யூஸ் பண்ணுறது வந்து முதல் தடவை தான் இது. அவர் எப்போவுமே யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னார். நான் ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டவுட்டு தான். எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்காது எல்லா மெட்டீரியல்ஸும். ஸோ அவங்க ஃபேஸில் யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ரொம்ப அழகாக வந்துடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நல்லதாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் மேலும் வீடியோ போட முடியும். ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகே பாய்.